பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். வளருவான் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்திருங்க. வாங்க, நம்மளோட கூட சேர்ந்து நம்ம ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஆமீன். கவனிங்க, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமா, நாம் எங்கிருந்து வெளியே புறப்பட்டு போய் நாம் கொழுத்த கன்றுகளை போல் வளருவோம் நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய செட்டையின் கீழ். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம், வசனத்தின் மேல் நாம் தாகமா இருக்கும் பொழுது, வாஞ்சையா இருக்கும் பொழுது நாம் வளருவோம் அப்படின்னு. இந்த நாளில கர்த்தருடைய பிரசன்னத்துல, ஆண்டுடைய சமூகத்துல நாம் வாஞ்சையா இருக்கும் பொழுது நாம் வளருவோம். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. அப்போ அந்த செட்டையின் நிழல்ல அந்த செட்டையின் நிழல்ல இருந்து நாம் புறப்பட்டு போகும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில வளருவோம். அல்லேலூயா. செட்டை அப்படின்னா கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், அவருடைய செட்டையின் கீழ் நாம் காத்திருந்து நாம் புறப்பட்டு போகும் பொழுது அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். பாருங்க, அதுதான் அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவர் 30 வயசுல அவர் பெரிய காரியங்களை தேவனுக்காக அவர் செய்தார். அல்லேலூயா. அவர் நம்மை போல மனுஷனா இந்த பூமியில அவர் வாழ்ந்து பல பாடுகளை அவர் அனுபவித்தார். நம்மை போலவே அவர் வாழ்ந்து நம்மை போலவே அவர் இருந்தார். ஆனாலும் பாருங்க, அவருக்கு நம்மை போல பிஸியான ஊழியம் இருக்கும்போது கூட அவர் தேவனுடைய சமூகத்தை அவர் அதிகமாய் தேடினார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 8வது அதிகாரத்துல 1 வசனம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு போனாராம். அவர் எப்பொழுது திரும்பி வந்தார் கேட்டீங்கன்னா, அவர் மறுநாள் காலையில வந்தார். அல்லேலூயா. அந்த ஒலிவமலையில அவர் எதற்காக போனார் கேட்டீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ண போனார். அல்லேலூயா. நாம் அவருடைய ஊழியத்தின் வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. இயேசுவை போல நாம் ஊழியம் செய்யணும், இயேசுவை போல அற்புதம் செய்யணும், இயேசுவை போல கடல் மேல் நடக்கணும், இயேசுவை போல மரித்தோரை எழுப்பணும், இயேசுவை போல இதெல்லாம் நாம் செய்யணும். நாம் நிறைய வாஞ்சிக்கிறோம். ஆனா இயேசுவின் இடத்துல இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, அல்லேலூயா, அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் பகல் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அவர் சாயங்காலம் தோறும் அவர் ஜெபம் பண்ணினார். இப்படி தேவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை அவர் அதிகமாய் அவர் வாஞ்சித்தபடினாலே அவருடைய ஊழியத்துல அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அவர் கண்டார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, அவர் 12 வயதுல அவர் பாருங்க போதகர் நடுவில் அவர் உட்கார்ந்திருந்தார். அதாவது தேவாலயத்தில் அவர் உட்கார்ந்ததுதான் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சின்ன வயசுல இருந்தே அவர் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவரா இருந்தார். நீங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 17:8 சொல்லுகிறது, ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்ததா. அல்லேலூயா. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்ததா. அது எங்க இருந்து அது துளிர்த்தது நீங்க கேட்டீங்கன்னா, அது தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த கோல் துளிர்த்தது அப்படின்னா வளர்ந்து இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ அந்த தேவ சமூகத்துல வைக்கப்படும் பொழுது அது ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இருக்கும்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க வளருவீங்க, நீங்க துளிர் விடுவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்க ஆதி திருச்சபை எடுத்துக்கோங்க, அப்போஸ்தல திருச்சபை பாருங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் நாங்கள் இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. இடைவிடாமல் நாங்கள் தரித்திருப்போம். அதனாலதான் அந்த சபை பாருங்க நாளுக்கு நாள் அது விருத்தி அடைந்து நிறைய பிரான்ச்சஸ் பூமி எங்கும் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. பூமி எங்கும் அப்போஸ்தல திருச்சபைகளை அவர்கள் உண்டாக்கினார்கள், ஆத்துமாக்களை அறுவடை செய்தார்கள். காரணம் அவங்க ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள அவங்க இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 33:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 33:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். அங்க யோசுவாவை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
மோசே கூட ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டார். ஆனா இந்த யோசுவா குறிச்சு வசனம் சொல்லுகிறது, அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தாரா, நீங்காது இருந்தார் என்று சொல்லி நாம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வாலிபன் தாங்க அடுத்தது இஸ்ரவேலை நடத்துகிற ஒரு கேப்டனா ஆண்டவர் அவனை நிறுத்தினார். அல்லேலூயா. ஒரு சின்ன வயசுல ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில நம்மால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. இந்த மோசையை பார்க்கிலும் யோசுவாவுடைய ஊழியம் அதிக சக்சஸ்ஃபுல்லா இருந்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த தேவ பிரசன்னத்தை விரும்பினார். அந்த சமூகத்துல அவர் காத்திருந்த அந்த காத்திருப்பு தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியுது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க வளரணும்னு விருப்பப்படுறீங்களா? எந்த பகுதியில நீங்க வளரணும்? நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து புறப்பட்டு போங்க. அப்போது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.